கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தி.க. 505 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது. அதில் எத்தனை விஷயங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள்? டீசல் விலை ரூ.3 குறைப்பு, மாதாந்திர மின்சார கட்டணம் கணக்கீடு, மாணவர்களின் கல்வி கடன் ரத்து, அரசு வேலையில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு, பழைய ஓய்வூதிய திட்டம், 2 லட்சம் அரசு காலிப் பணியிடங்கள் நிரப்புவது. இவை எல்லாம் என்ன? திமுகவுடன் ஒட்டி உறவாடுவதும், திமுக மீது யாராவது எதிர்த்தரப்பினர் விமர்சனம் செய்தால் திமுககாரரே அமைதியாக இருந்தாலும் முண்டியெடுத்துக் கொண்டு முதல் நபராக சென்று திமுகவுக்கு வக்காலத்து வாங்குவதும், முட்டுக் கொடுப்பதும், காவடி தூக்குவதும் போன்றவைதான் திருமாவளவனின் வாக்கு வங்கியில் கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிலும் விசிகவின் பெரும்பாலான ஓட்டுகள் விஜய் பக்கம் நகர்கின்றன என்று மூத்த பத்திரிகையாளர் மணி தன்னுடைய கருத்து கூறியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அரசியலில் வியூகம் மிகச் சரியாக அமைத்தால் 2026 தேர்தலில் அவர் பிரதான எதிர்க்கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருப்பதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை என்றும், மிகச்சரியான அரசியல் வியூங்களை வகுக்க அவர் 3 விஷயங்களை செய்ய வேண்டியது அவசியம் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள். திருச்சியில் விஜய் பிரச்சாரத்திற்காக வந்திருந்த போது அவரை விமான நிலையத்தில் இருந்து மரக்கடை வரை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் முண்டியெடுத்துக் கொண்டு ஓடியதை பார்க்கும் போது இவர்கள் எல்லாம் அடிப்படை அறிவே இல்லாத ஆட்டு மந்தை கூட்டங்களா என்று திமுகவின் அனுதாபி ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் இன்று பரப்புரை செய்த எடப்பாடி பழனிசாமி கட்டுமான பொருட்களில் கூட திமுக கமிஷன் பார்க்கிறது என்று குற்றச்சாட்டு வைத்தார். மேலும் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துவிட்டது என்றும், இதனால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 6 போலீஸ்காரர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அதிமுக ஆட்சி அமைந்ததும் போதைப் பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்படும், தமிழ்நாடு அமைதி பூங்காவாக மாறும் என்றும் கூறினார். திருச்சியே அதிரும் வகையில் விஜய் அரியாலூர் முதல் மக்கள் பயணம் இருந்தது. தொடர்ந்து அரியலூரில் திருச்சியைப் போலவே மக்கள் வெள்ளத்தில் விஜயின் பரப்புரை வாகனம் மிதந்து வந்தது. இரவு நேரம் ஆனாலும் விஜயை பார்க்க வேண்டும் காத்திருந்த மக்கள் வெள்ளம் முன்பு விஜய் பிரசாரம் செய்தார். அப்போது அவர், அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா? அதற்காக வரவில்லை. பாசிச பாஜக அரசையும் பாய்ச்சன் திமுக அரசையும் கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். இசைஞானி இளையராஜா பாராட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் அதிசய மனிதர் என்றால் அது இளையராஜாதான். என் கண்ணால் பார்த்த அதிசயம் இளையராஜா சார். உகல மக்களின் நாடி நரம்பு இரத்தத்தில் அவரது பாடல்கள் உறைந்துள்ளது என்று புகழாரம் சூட்டினார். இளையராஜாவை சாமி என்றுதான் அழைப்பதாகவும் ரஜினிகாந்த் பேசினார். மேலும் பழைய கட்சிகளுக்கும் புதிய கட்சிகளுக்கும் சவால் விடுக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்றும் பேசினார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை பயணத்தின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்றிருந்த மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான கமல்ஹாசன் ஆற்றிய சிறப்புரை கவனம் பெற்றிருக்கிறது.